வெல்கம் டு சதீஷ் டைரிஸ் சேனல். இந்த சேனலில் வந்து என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியை உங்ககிட்ட நான் ரிஃப்ளெக்ஷனாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரூனர் சக்சீட் ஆகணும், அவர் பிஸ்னஸில் அவர் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை பார்க்கணுன்னாக்கா என்ன பண்ணணும்? சிம்பிளாக ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. முதல்ல அவர் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னன்னாக்கா, எதுக்கு இந்த பிஸ்னஸ் அவர் செய்யணும்? வை. அந்த ஒரு வை என்ற ஒரு கேள்வி. எம்ஜிஆர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு. ஸோ அந்த ஒரு எந்த அளவுக்கு உங்கள் அந்த ஒய், அந்த ஒரு பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னாக்கா, உங்களுக்கு ஆக்சிலரேட்டடாக இருக்கும், அந்த ஜேர்னியுமே ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ஈக்குவல் டு அன்சர்டனிட்டி. அந்த அன்சர்டனிட்டி எப்படி வரும்னாக்கா, உங்களுக்கு அந்த ஒரு ஒய் இல்லைனாக்கா அது மேலேயும் கீழேயும் இருக்கும். ஒய் தெரிஞ்சிடுச்சு நல்லா, எதுக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பர்பஸ் ரொம்ப கிளியராக இருக்கீங்கனாக்கா ஒரு ஆக்சிலரேட்டட் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன சின்ன மைல் கற்கள் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காஞ்சிபுரம் பார்ப்பீங்க. ஓகேப்பா நான் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுவீங்க? வேலூர். அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? கிருஷ்ணகிரி. அதுக்கப்புறம் ஹோசூர். ஓகே, ஃபைனலி ஐ ரீச் பெங்களூர். ஸோ இந்த சின்ன சின்ன மைல் கற்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நம்மளை வந்து அந்த ஒரு ஊக்கம் படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒன்று அச்சீவ் பண்ணேன். இந்த சின்ன ஒரு 5 மைல் ஸ்டோன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஒரு பிஸ்னஸ் லைஃப்பில் செட் பண்ணணும். அது தானாக வரும், அது பிஸ்னஸ் பண்ணும்போது. பட் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கைப்படாத எழுதி வைங்க. ஒரு பேப்பரை எடுத்து இதெல்லாம் என்னோட மைல் கற்கள், நான் ஐ வாண்டட் டு அச்சீவ் இன் மை ஜேர்னி. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் பெரிய பணக்காரராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேடு பர்சன்ஸ். 65% ஆஃப் த பில்லியனர்ஸ் ஆர் செல்ஃப் மேடு பர்சன். அவங்களே அவங்களோட லைஃப் டைமில் சொந்தமாக அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், ரெவென்யூ, சக்ஸஸை பார்த்துருக்காங்க. ஈலான் மஸ்க் எடுத்துங்க, ஜெஃப் பெசாஸ், மார்க் ஜுகர்பர்க், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிஸ்டர் நாராயணமூர்த்தி, ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ், அண்ட் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. எந்த ஒரு துறையாக இருந்தாலும், ப்ரொஃபஷனாக இருந்தாலும், நீங்கள் கிரிக்கெட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்டு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் மேடு பர்சன். அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? வாழ்க்கையில் முன்னேறி வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் டு அச்சீவ், அந்த ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு நான் வந்து அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை பார்க்கணும், என்னோட பொட்டன்ஷியலை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, சொசைட்டியில் இருக்கிறீங்கன்னாலே வந்து அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லக்ஸுரி திங்ஸை கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணணும். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கார் இருக்குது, நல்ல ஒரு வீடு இருக்குது, ஏதோ ஒரு லக்ஸுரி விஷயங்கள், நல்ல ஹோட்டலில் ஒரு பஃபே உங்கள் ஃபேமிலியை போய் கூட்டு போகணும்னாக்கா அதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் டு அக்வயர் திங்ஸ், டு என்ஜாய், த யூட்டிலைஸ் த வெல்த், அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது இருந்தது வச்சிங்களேன், நீங்கள் வந்து ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷன் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கை ஒரு 7-8 மணி வரைக்கும் ஆட்டோமேட்டடாக அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. ஒரு லாங் டைம் ஒர்க் பண்ணுறது. இன்றைக்கி நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து 6:30. ஒரே ஒரு காஃபியை குடிச்சிட்டு 6:30க்கு வீட்டில் என் கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன். இது வரைக்கும் நான் வந்து இது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய 3வது வீடியோ இது எனக்கு. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:30. 10 o'clock பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ 6:30க்கு நான் இன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேனே, அது அவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருந்தால் அவ்வளோ ஒரு ப்ளஷர். நேற்று நைட்டே டிசைட் பண்ணிட்டேன் இந்த 3 வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும்னு. கண்டென்ட் இன்றைக்கி வந்து எழுதினேன். அண்ட் ஐ எம் டூயிங் திஸ் பிகாஸ் அந்த ஒரு ப்ளஷர் ஆஃப் அச்சீவிங் த ஸ்மால் திங்ஸ். என்ன பண்ணிடுறேன் இந்த ஒரு 2024 பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஹவ் அப்கிரேடட் மை கார். ஒரு ஸ்மால் கார்லேருந்து ஒரு 20 lakh rupees நல்ல கார், பியூட்டிஃபுல் கார் வாங்கியிருக்கேன். இட்ஸ் எ ஸ்மால் மைல் ஸ்டோன். And I have moved from a 2-bedroom house to a 3-bedroom house. That is also a small milestone. And the ஒரு மோட்டிவேஷன் டு அக்வயர் என்ன பண்ணுதுன்னாக்கா உங்களை வந்து கான்ஸ்டண்ட்டாக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில். வெல்த் இஸ் டு யூட்டிலைஸ். ஸோ என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள், அந்த மோட்டிவேஷனை வையுங்க. 3வது மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் அமாங் பியர்ஸ். இப்போ என்னோட துறையில் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆர் என்னோட ஒரு சக மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கலாம். இப்போ அவங்க வந்து அவங்களோட மத்தியில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் ஃபார் பியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன பண்ணணும்னா உங்களை கான்ஸ்டண்ட்டாக இனோவேட்டிவாக, உங்களை கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு 20% க்ரோ ஆகிட்டு இருக்கு. என்னோட இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோவிங் அட் 20%, பட் மை பிஸ்னஸ் இஸ் க்ரோவிங் அட் 100%. என் இண்டஸ்ட்ரியை விட நான் 4 times க்ரோ ஆகிட்டு இருக்கேன். தட் இஸ் ஃபினாமினல்.
ஸோ அந்த ஒரு ஒரு மோட்டிவேஷன் என்ன பண்ணுதுன்னா, இன்னும் வாட் நெக்ஸ்ட், வாட் இஸ் த நியூ திங் ஐ கேன் டூ, என்ன க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஸோ என்ன புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக அது. தட்ஸ் தேர்ட். ஃபோர்த், ரெகக்னேஷன் பை எக்ஸ்பர்ட். என்னோட துறையில் நான் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், பர்சனல் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட். பட் என்னோட துறையில் அச்சீவ் பண்ணவங்க, நான் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்கணும், என்ன ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கணும், என்னை விட 10 times நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும், பா சதீஷ் இஸ் டூயிங் அ குட் ஜாப் அப்படின்னு. ஸோ ரெக்கக்னேஷன் பை எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்களோட பாரை என்ன பண்ணுவீங்க, கன்சிஸ்டண்ட்டாக மேலே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை விட நீங்கள் 10 times திங்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கேல் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த ரெகக்னேஷன் பை எக்ஸ்பர்ட். ஏன்னா ஒரு பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஸ்கேல், அந்த ஒரு பெரிய ஒரு growth என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்போது ரெகக்னேஷன் பை எக்ஸ்பர்ட், தட் வில் ஹேப்பன் ஃபார் யூ. லாஸ்ட் 5வது மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, மோட்டிவேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ், மோட்டிவேஷன் பை இன்னோவேஷன். இன்னைக்கு எந்த துறையாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கு. டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஸ்ரப்ஷன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, சடனாக ஆல் ஆஃப் சடன் என்ன ஆகுனாக்கா, அந்த ஒரு அப்ரோச், அந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டு ஒரு புது ப்ராசஸ் வந்து நிற்குது. இப்போ என்னோட துறையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல எல்லாருமே வந்து செக்கை வந்து ஃபிசிக்கலாக எழுதி அப்ளிகேஷன் ஃபார்மை சைன் போட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாறிச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 60% நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், செக்கு பேப்பர் பேஸ்டாக இருந்தது. என்னோட 60% இருந்து அது ஒரு 20% கம்மி ஆயிடுச்சு திடீர்னு சடனாக. ஃபார்ச்சுனேட்லி அந்த டிஜிட்டல் என்ற பிளாட்ஃபார்மை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், 2018 அடாப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் எனக்கு வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் இன்னைக்குமே 2024 அதை பற்றி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா புது செக்டார்ஸு, புது ஃபண்ட்ஸு, நிறைய புது விஷயங்கள், புது ஏஎம்சிஸ், நிறைய விஷயங்கள் ஃபைனான்ஸில் டைனமிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனான்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹெல்த் கேர், ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு ஐடியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், நீங்கள் உங்கள் துறையில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு மோட்டிவேஷன், அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் இன்னோவேட்டிவாக இருக்கீங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னாக்கா, உங்களை வந்து இந்த டாப் 1%ல எப்போவுமே வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு 5 மோட்டிவேஷனை உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கீப் வாட்சிங் திஸ் சேனல். என்னோட பிஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷனை, என்னோட ஜேர்னியை இதில் நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். See you with another interesting video. Bye bye.